கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஆம் பிரியமானவர்களே, யுத்த வீரர்கள் தங்களுடைய சாதுரியத்துக்கு, வீரத்துக்கு, பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்கள் சுய பலத்தினால் எதையுமே செய்ய முடியும் என்ற பெருமையோடும் ஆணவத்தோடும் நினைப்பார்கள். ஆனால் உண்மை என்ன? கர்த்தருடைய உதவி இல்லாதபடி ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் தானே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் தானே எல்லாரையும் உருவாக்கினவர். தம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். ஆம் பிரியமானவனே, பிரியமானவளே, உனக்கு விரோதமாக ஏராளமான ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். இன்றைக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள் கூட தங்களை காத்து கொள்கிறோம் என்ற ஒரு எண்ணத்திலே அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலே 3ஆம் உலக யுத்தம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம், சஞ்சலம், தவிப்பு காணப்படுகிறது. தேசங்களிலே அப்படி என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பயம், ஒரு தவிப்பு காணப்படுகிறது. எனக்கு விரோதமாய் அவன் செய்வனை வச்சுட்டான் பாஸ்டர், எனக்கு விரோதமாய் அவன் பில்லி சூனியை வச்சுட்டான் பாஸ்டர் என்று சொல்லி ஊழியக்காரரிடத்திலே முறையிடக்கூடிய அநேக மூத்த விசுவாசிகளையும் நான் பார்த்ததுண்டு. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதம் எழும்பினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. தனிப்பட்ட முறையிலே உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் பலன் கிடையாது. எந்த ஒரு ஆயுதமும் உன்னை அழிக்காது, உன் பிள்ளைகள் அழிக்காது, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? எந்த ஆயுதமும் உங்களுக்கு தீங்கை உருவாக்கவே முடியாது. ஒருவேளை உனக்கு விரோதமாய் சத்துரு உன்னை அழிக்கும்படியாக அந்த ஆயுதத்தை ஓங்கும் பொழுதே அந்த ஆயுதம் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினினாலே சுட்டெரிக்கப்பட்டு அழித்து போடப்படும். உனக்கு விரோதமாக ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறாயா? சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருக்கிறாயா? அப்படியானால் உனக்கு விரோதமாய் ஒன்றும் இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் கண்டிப்பாக ஆயுதத்தை பயன்படுத்துவான். ஆனால் அந்த ஆயுதம் வாய்க்காது. கம்பீரித்து சொல்லுங்கள், கைகொட்டி சொல்லுங்கள், தலை நிமிர்ந்து சொல்லுங்கள் என்று சொல்லி நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது.
எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது. என்னை குற்றப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் என்று சொல்லுங்க. நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்கென்று யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் கண்டிப்பாக ஆயுதத்தை பயன்படுத்த பார்ப்பான். ஆனால் அது வாய்க்காதே போகும். அப்பொழுது தன்னுடைய நாவையும் தன்னுடைய சாதுரியமான வார்த்தைகளையும் உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு விரோதமாக கண்டிப்பாக சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி குற்றச்சாட்டுகளை சொல்லத்தான் செய்வான். அதானே அவனுடைய வேலை. குற்றப்படுத்துவது தானே அவனுடைய வேலை. குறை சொல்லுவது தானே அவனுடைய வேலை. அழித்து விடுகிறனா இல்லையா பார் என்று சொல்லி உங்களை பயமுறுத்து தானே அவன் வேலை. பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய காலை வெட்டுவதற்காக 10,000 ரூபாயும் கையை வெட்டுவதற்காக 5,000 ரூபாயும் கூலி புரிந்து கொண்டு நான் யாருன்னே தெரியாமல் என் வீட்டுக்கு வந்தான். என்னை குறித்து எங்கிட்டே கேட்டான். அவனை அமர்த்தி வைத்து அவனுக்கு தின்பண்டங்களை கொடுத்து குடிக்க தேநீரையும் கொடுத்து அவனை ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கு பிற்பாடு, எப்பா நீ தேடுற இந்த ஐயர் பாஸ்டர் நான் தான்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே காலில் விழுந்தான். சாமி, நீங்களா சாமி? உங்களுக்கு விரோதமாக வந்தேன் சாமி அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு ஓடி போனான். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை பாதுகாக்க முடிய ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார் இல்லையா? பகலில் பறக்கிற அம்புக்கும் இருளில் நடக்கூடிய கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாழக்கூடிய சங்காரத்துக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் உங்களை அவர் தப்புவிக்கிறார் இல்லையா? பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எதுவும் எழும்ப கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கென்று விசாரிப்பார். உங்களுக்கு விரோதமாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசாரிப்பார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு தன்னுடைய நாவை அசைக்கும் பொழுது, பொய் சாட்சி சொல்லும் பொழுது, தூசணமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரிப்பார். ஒருவேளை அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், ரொம்ப 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 நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சாதிக்க பிசாசானவன் மனுஷங்களை பயன்படுத்துவான். நாம் ஒருவேளை கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைகளாக இருந்தாலும், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையான பிள்ளைகளாக இருந்தாலும் கூட எப்படா இவங்களை கமுக்கலாம், எப்படா இவங்களை ஒன்றுமில்லாமல் செய்யலாம் என்று சொல்லி சூதான பல காரியங்களை உருவாக்குவான். பிரியமானவர்களே, அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? உங்களுக்கு விரோதமாக சத்துருக்குடைய நாவுகள் எழும்பும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யணும். தீமையை நன்மையினால் வெல்லணும். சத்துருக்களை நேசிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. 1 பேதுரு 2:5 நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. உங்களை தொடக்கூடியவன் கர்த்தருடைய கண்மணிகளையே தொடக்கூடியவனாக இருப்பான். ஸ்தோத்திரம். ஒரு சுட்டு விரலில் உங்களுக்கு விரோதமாக அசைப்பதற்கும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லிட்டே இருங்க. சங்கீதம் 119, 111 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இதயத்தின் மகிழ்ச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலங்காதீங்க, திகைக்காதீங்க, பயப்படாதீங்க. குறி கேட்குற மாதிரி அந்த பாஸ்டரை பார்க்கலாமா, அந்த ஊழியக்காரரை பார்க்கலாமா, இந்த ஊழியக்காரரை பார்க்கலாமான்னு பார்க்காதீங்க. கர்த்தரை பாருங்கள். உங்கள் வழக்குகள் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். தீமையை நன்மையினால் மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் அக்னியில் சுட்டெரிச்சிருவார்.
ஒரு ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாதபடியாக தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. இழந்து போயிருக்கிற எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கட்டில் கடையா எத்தனை ராத்திரி வேளைகளில் அழுது புலம்பு இருக்கிறீங்க. எனக்கும் மரணத்துக்கும் கொஞ்சம் அடி தூரம்தான் இருக்குது, நான் சாகிறது நல்லது என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறீங்க. உங்களை சாகும்படி கர்த்தர் விடமாட்டாருங்க. 4 தலைமுறையை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களுடைய ஆயுஷ் நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்தி தருவார். வாயை திறந்து உற்சாகமாக சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. தேவ ஆசீர்வாதங்களால் முடிசூட்டப்படுவீங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.